Welcome to Helen Chemistry channel. In this session we are going to discuss the topic deviation from ideal gas behavior. According to kinetic theory of gases, PV equal to nRT. So, what is ideal gas? Ideal gas should obey these two assumptions. So, what are that assumptions? Individual gas molecule volume should be negligible when compared to the volume of the gas and no attractive force between them. சரிங்களா? இதில் என்ன ஐடியல் கேஸ்னால் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இண்டிவிஜுவல் கேஸ் மாலிகுல் வால்யூம் அது நெக்லிஜிபிள் பண்ணிடணும். ஆனால் த டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து என்னது நம்ம எடுத்துக்கணும். அதாவது என்ன அப்படின்னா it assumes that the individual gas molecules occupy negligible volume when compared to the total volume of the gas and there is no attractive force between the gas. Okay, gas which follows the above assumption is called ideal gases. சரிங்களா? so meaning என்ன, நம்ம வால்யூம் ஆஃப் த டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸை தான் எடுத்துக்கிறோம். அதில் இருக்க இண்டிவிஜுவல் மாலிகுலோட வால்யூத்தை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதை வந்து என்னது எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்போ என்னது அதுக்குரிய இண்டிவிஜுவல் மாலிகுல் எடுத்தால் தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தம்மும் இருக்கக்கூடாது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இண்டிவிஜுவல் கேஸ் மாலிகுலோட வால்யூமே வந்து நெக்லிஜிபிள் பண்ணிடணும். நம்ம எடுத்துக்கிறது எது மட்டும்தான் டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸ். சரிங்களா? அதான் வந்து ஐடியல் கேஸ். The non-ideal gases are called real gases. So the real gases tend to approach ideal behavior under certain conditions. ஓகேங்களா? The real gases வந்து tend to approach ideal behavior under certain conditions. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், compressibility factor. The deviation of real gases from ideal behavior is measured in terms of ratio PV to nRT. This termed as compressibility factor is equal to PV by nRT. So real gas deviation வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறோம், the deviation of real gases from ideal behavior is measured in terms of ratio PV to nRT. This termed as compressibility factor is equal to PV by nRT. So ரியல் கேஸஸோட ஐடியல் பிஹேவியரை அந்த டீவியேஷனை பொறுத்து நம்ம கணக்கிடுவோம். அதான் வந்து என்னது கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர். ஸோ ஃபார் ஐடியல் கேஸஸ் பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ அதோட கம்ப்ரெசிபிலிட்டி வேல்யூ வந்து என்னது இசட் ஈக்குவல் டு 1 அட் ஆல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். எல்லா டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் ரியல் கேஸஸ்க்கு வந்து என்னது இசட் வேல்யூ 1. ஃபார் ஐடியல் கேஸஸ் எ பிளாட் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் இசட் சுட் பி எ ஸ்ட்ரைட் லைன் parallel to the pressure axis. Okay, see the diagram. A plot between Z and P, the ideal gas is straight line. Okay, for ideal gases a plot between P and Z should be straight line parallel to the pressure axis. If gas deviates from its ideal behavior, Z value also deviates from its unity. Okay, ஒருவேளை கேஸ் அதோட ஐடியல் பிஹேவியர்லேருந்து கொஞ்சம் டிவியேட்ஸ் ஆச்சுன்னா அந்த Z வேல்யூ வந்து என்னது வேரி ஆகும், அதோட யூனிட்டிலேருந்து வேரி ஆகும். ஃபார் ஆல் கேஸஸ் அட் ப்ரெஷர், அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் த Z அப்ரோச்சஸ் த யூனிட்டி அண்ட் தே டென் டு பிஹேவ் ஐடியல். சரிங்களா? எல்லா கேஸஸுமே லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் அந்த இஜெட்டோடைய அந்த யூனிட்டி வேல்யூயை அப்ரோச் பண்ணுது. ஸோ and they tend to behave ideally. So see the graph. This is the graph between pressure and compressibility factor Z. So this straight line is for ideal gases Z equal to 1. For hydrogen and helium Z value greater than 1. But for nitrogen, CH4 and CO2 first Z value decreases and then increases. So this has below value. So Z less than 1. சரிங்களா? ஆனால் ஏதாவது ஒரு பாயிண்டில் அந்த இசட் வேல்யூ எங்கே அது குறையுது, பட் ஆனால் அது ஒரு யூனிட்டை வந்து ரீச் ஆகி அது என்னது ஐடியலாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அதான் வந்து இந்த பாயிண்ட்டு. ஃபார் ஆல் கேஸஸ் அட்
low pressure and high temperature, the Z approaches the unity. So Z value low ஆகி இந்த லைட்டாக அந்த ஒன்றை அப்ரோச் பண்ணி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லா கேஸஸுமே வந்து என்னது ஐடியலாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ at very low pressure, volume of container very large than the volume of gas molecule. சரிங்களா? லோ ப்ரெஷரில் கண்டெய்னரோட வால்யூம் வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். எதை விட வால்யூம் ஆஃப் கேஸ் மாலிகுல். ஸோ அதில் இருக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் என்னது கம்மியாக இருக்கும். ஸோ ஐடியல் கேஸ்க்குரிய பாயிண்ட் வந்து என்னது, வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் வந்து அதிகமாக இருக்கணும். எதோட கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்க கேஸ் மாலிகுலோட வால்யூமை விட. ஸோ அதில் இருக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸும் கம்மி. ஸோ இதாக வந்து ஐடியல் அட் லோ ப்ரெஷர் இது வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணுது எல்லா கேஸஸுமே. தென் அட் ஹை ப்ரெஷர் த டென்சிட்டி ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ். ஆனால் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த கேஸ் மாலிகுலர் டென்சிட்டி அதிகமாகுது அண்ட் மாலிகுல்ஸ் வந்து க்ளோஸ் டுகெதராக வருது. அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் நடக்குது. ஸோ the gas will not behave ideally. At high pressure, the density of gas increases and molecules are close together. Hence, intermolecular force becomes significant enough to affect the motion of molecules and the gas will not behave ideally. At high temperature, at low pressure, high pressure la paathachu. Next, at high temperature, the average kinetic energy of molecule is high and the intermolecular attraction will become insignificant. டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது அந்த கண்டெய்னரோட மாலிகுலர் மூவ்மெண்ட் அது இயக்கம் கைனெட்டிக் எனர்ஜி வந்து எப்படி இருக்குது, ஹையாக இருக்கும். ஸோ அதில் இருக்க அட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து என்னதாங்க மாலிகுல் வந்து அந்த ஐடியலாக பிஹேவ் பண்ணுது. ஆனால் அட் லோ டெம்பரேச்சரில் பார்த்தோம்னா கைனெட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அட்ராக்ஷன் ஆஃப் இது மோஷனும் டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ அட் லோ டெம்பரேச்சரில் வந்து அது ஐடியலாக பிஹேவ் பண்ணாது. The temperature at which a real gas obeys ideal gas law over an appreciable range of pressure is called Boyle's temperature or boil point. Above the boil point for a real gas, Z greater than 1 positive deviation. Below the boil point, the real gases first shows decreases for Z and reaches a minimum and then increases with increase in pressure. சரிங்களா? So final content என்ன அப்படின்னா, at low pressure and high temperature the real gases behaves as the ideal gases. ஓகேங்களா? ஸோ ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன், the volume of the container should be very largeாக இருக்கணும். அந்த கண்டெய்னர் இருக்க இண்டிவிஜுவல் மாலிகுலோட வால்யூமை விட. சரிங்களா? கண்டெய்னர் இருக்க இண்டிவிஜுவல் மாலிகுபிள் நெக்லிஜிபிள். ஓகேங்களா? நம்ம மொத்தமாக எடுத்துக்கிறது வந்து வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ அதான் வந்து என்னது ஐடியல் கேஸஸ். அது மட்டும் இன்னொரு பாயிண்ட் வந்து என்னது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸும் இருக்கக்கூடாது. பட் ரியல் கேஸஸ்க்கு வந்து என்னது, ஸோ இதை தான் பேசிக்ஸாக வச்சு நம்ம என்னது ரியல் கேஸஸை வந்து நம்ம ஐடியலாக பிஹேவ் பண்ண வைக்கிறோம். சரிங்களா? அது எதில் நடக்குது, ஐடியல் கேஸஸாக அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். சரிங்களா? தேங்க்யூ.